எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எத்தனை மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள்? யாவரோடும், எல்லா மனுஷரோடும். கூடுமானால், கூடுமான வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும். எப்படி? முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா என்ன செய்யுங்கள்? இருங்கள். ஆகவே ஏதோ நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, மற்ற எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள். என்ன செய்யுங்கள்? என்ன செய்யுங்கள்? ஒதுங்குங்களா நாடுங்களா? சொல்லுங்க. நாடணும். நாடுங்கள்னா முயற்சி எடுங்கன்றாரு. என்ன செய்யுங்க? முயற்சி எடுங்க. ட்ரை பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் சமாதானமாய் இருப்பதற்காக, சமாதானமாய் வாழ்வதற்காக என்ன செய்யுங்கள்? நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள்? சொல்லுங்க. யாவரோடும். சொல்லுங்க. யாவரோடும். யாவரோடுனா நல்லவர்களோடு மாத்திரம். நல்லவர்களோடு சமாதானமாய் வாழ்றது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு மனுஷன் அவன் கூட சமாதானமா வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாவரோடு என்ன செய்யுங்கள்? சமாதானமாய் இருங்கள். நல்லவர்களோடு கெட்டவர்களோடு சமாதானமாய் என்ன செய்யுங்கள்? அவன் கெட்டவனா இருந்து போட்டோம், அது உனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எவனா அது நமக்கு தேவை கிடையாது. கூடுமான வரைக்கும் எல்லாரோட என்ன செய்யுங்க? சமாதானமாய் இருங்கள். சின்னவர்களோடு பெரியவர்களோடு சமாதானமாய் இருங்கள். கணவனோடு மனைவியோடு சமாதானமாய் இருங்கள். பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு சமாதானமாய் இருங்கள். சகோதரர்களோடு சகோதரிகளோடு சமாதானமாய் இருங்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? மாமனாரோடு மாமியாரோடு ஆமீனவே காணணும். பொம்பளை அவெல்லாம் ஒரு பொம்பளை அப்படித்தான் சிலர் என்ன செய்யறாங்க? யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். மாமனாரோடு மாமியாரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். ஆமென். மச்சானோடு கொழுந்தனாரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். மனைவியாரோடு கொழுந்தியாரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். ஏதாவது புரியுது? ஆமென். அவங்க எப்படிப்பட்டவங்களோ அது அவங்க சொந்த விஷயம், அது நமக்கு தேவையில்லை. முரட்டாட்டம் முடிச்சால் மோசமான ஆள் திருண்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் என்ன என் சைடில் கூடுமான வரைக்கும் என்ன செய்ய போகிறேன்? நான் சமாதானமாக வாழ்றதுக்கான முயற்சியில் எடுக்க போகிறேன், சமாதானமாக இருக்க போகிறேன். ஆமென். எதற்காக? நான் சுகமாக இருக்கிறதுக்காக. ஆமென். நான் நிம்மதியாக தூங்குறதுக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து பெற்று அனுபவிப்பதற்காக. மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேருக்கு நிம்மதியை தூங்கணும் விருப்பப்படுறீங்க? நீ நிம்மதியை தூங்கணும். உங்கள் பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, தீர்க்காயுசா வாழணும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து பெற்று அனுபவிக்கணும்னா நீங்கள் சமாதானமாக இருக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். ஆமென். பதில் கைப்பிடி சொல்லுங்க.
சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். அதனாலே உங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். நல்ல லாபம். ஆமே. சில ஆட்கள் பாருங்க, பணத்தை நிறைய வச்சிருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுறாங்க. எதில் போடுறாங்க? ஷேர் மார்க்கெட் சொல்றாங்க, போடுறாங்க. போட்டுட்டு இவங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட்ல என்ன செய்யுது, பணம் வருது. அதெல்லாம் தெரியாத சிலருக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட்ல போய் பங்கு சந்தை இல்லையா, அதில் போய் போடுறாங்க பணத்தை. போட்ட உடனே அவங்க சில காரியங்கள் அங்கங்கே செஞ்சு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவங்க தன்னுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால என்ன ஆகுது, இவங்களுக்கு வரக்கூடிய ஷேர் என்ன செய்யுது, இவங்களுக்கு வரக்கூடிய பங்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்யுது, அக்கௌண்ட்டில் ஏறுது. அவங்க யோசிக்கிறாங்க, இன்னும் சில பணத்தெல்லாம் திரட்டி கொண்டு போய் போட்டால் நல்லா இருக்குமே சொல்லிச்சு. நான் சொல்கிறேன், சமாதானமாக இருக்கும்படி நாடுங்க. நான் சொல்றேன், நல்ல பங்குகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். நல்ல நல்ல பங்குகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதுல முதலாவது பங்கு என்ன தெரியுமா? முதலாவது நல்ல தூக்கம். எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் நீங்க தூக்கத்தை வாங்க முடியாது. ஹலோ, எந்த ஹாஸ்பிட்டலையும் நீங்க நல்ல தூக்கத்தை வாங்க முடியாது. எந்த அந்த பஞ்சுமத்தை வைக்கிறாங்க பாருங்க, அந்த கடையில் போய் என்ன செய்ய முடியாது. நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கூட பஞ்சமத்தை வாங்கி போடுங்க, நல்ல தூக்கத்தை யாரு தான் தரணும்? கர்த்தர் தான் தரணும். ஆமென். சத்தியவேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அவர் எதை அளிக்கிறார்? நித்திரை அளிக்கிறார். ஆமென். யார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானமாக இருக்கும்படி நாடுகிறவர்கள், அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாரு, சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை தர்றாரு, ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தருகிறாரு, பெருக்கங்களை உண்டாக்கி தருகிறார். ஆமென். ஆகவே எத்தனை பேர் நல்லா இருக்க விருப்பப்படுறீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னா சமாதானமா இருக்கும்படி என்ன செய்யுங்கள், நாடுங்கள். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் என்ன செய்யுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்ல கடிச்சு என்ன செய்யுங்க, புராண்டிக்கிட்டு கிடங்க. நான் உங்களை பிளஸ் பண்றேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஊருக்கெல்லாம் செய்வீங்க, உப்பா இருப்பீங்க, நீங்க ஊருக்கெல்லாம் ருசியா இருப்பீங்க, நீங்க ஊருக்கெல்லாம் சுவையா இருப்பீங்க, நீங்க ஊருக்கெல்லாம் டேஸ்டா இருப்பீங்க. அப்படி கர்த்தர் சொல்லல. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களை உலகத்துக்கு எடுத்து ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். ஆமென். உலகத்துக்கு நீங்க ஆசீர்வாதம் இருக்கணும்னா சமாதானத்தை நாடணும், சமாதானத்தை விரும்பணும். உங்க மூலமாய் அற்புதங்கள் அடையாளம் நடக்கணும்னா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னா, நீங்க போய் ஜெபம் பண்ணா அங்க கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்கணும்னா கூடுமான வரைக்கும் நீங்க சமாதானத்தை விரும்பணும், சமாதானத்தை நாடணும். ஆமென். அப்பதான் இந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போய் மக்கள் என்ன செய்யும், வாழ வைக்கும். ஆமென். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உள்ள இருக்கிற ஊற்று என்ன செஞ்சிடும், அடப்பட்டு போயிடும், ஊற்று தூர்ந்து போயிடும். ஆகவே பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய சம்பவத்தெல்லாம் பார்க்கிறோம். வாக்குவாத வேண்டாம். எது வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். ஆமென். எது வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம், இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அப்படியே அடிச்சு செஞ்சுட்டு இருக்குது. இங்க இருந்து இமயமலை வரைக்கும் போயிட்டு இருக்கு. எங்க வரைக்கும் போகுது? பேசாட்டுல வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்துட்ட பிரச்சனை முடிஞ்சிச்சு. எவ்வளவு நேரம் தான் பேசுவாங்க, பேசிட்டு போட்டு விடுங்க. எவ்வளவு நேரம் தான் கத்த முடியும்? எனர்ஜி இருக்க வரைக்கும் கத்த முடியும். அப்புறம் பெசாரில் போய் என்ன செஞ்சிட வேண்டியதான், படுத்துட வேண்டியதான். அதனால பெசாரில் அமைதியாக இருந்தது நல்லது, சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடுறது நல்லது. ஆகவே அருமையானவர்களை கவனியுங்கள். சமாதானமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம யூஸ் பண்ணுவாரு, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாரு, கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்கள் நடப்பிப்பாரு.
நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென். ஆகவே கர்த்தர் தெளிவாய் சொல்றாரு, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். அருமையானவர்கள், நான் சொல்லுகிறேன், சமாதானம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்றை போல என்ன செய்கிறது இருக்கிறது. விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தை போல என்ன செய்கிறது இருக்கிறது. எனவே இதை தேவனுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டும். எதை காத்துக்கொள்ளணும்? சமாதானம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். எதை காத்துக்கொள்ளுங்க? ஆமென். நான் சொல்றேன், எதுக்காகவும் இதை இழந்துடக்கூடாது. எதை புரிஞ்சு? எதை வேணா இழக்கலாம் இதுக்காக. ஆனா இதுக்காக புரியுதா? சமாதானத்துக்காக வேற எதை வேணா செய்யலாம், இழக்கலாம். ஆனா வேற எதுக்காகவும் எதை இழந்துடக்கூடாது? சமாதானத்தை இழந்துடக்கூடாது. ஆகவே சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். சமாதானம் என்பது இந்த உலகத்துல கிடைக்காத ஒன்று. அதை கர்த்தர் இலவசமா கொடுத்திருக்கிறார். அதை பத்திரமா செய்யணும், பாதுகாத்துக்கொள்ள